நண்பர்களே பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டே நைட் ராவ் மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் வந்து நடந்திருக்கோம். நல்ல அருமையான ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் இந்த மண்டே நைட் ராவில் நடந்தது. அதை பற்றி தான் இதில் பார்க்குறோம் வாங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் பங்க் என்ட்ரி ஆகுறாரு. அவருடைய மேட்ச்சை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சம்மர் ஸ்லாமில் குண்டருக்கும் நம்ம சிஎம் பங்கும் ஒரு மேட்ச் இருக்கும். அதை பற்றி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே என்ட்ரி ஆகுறாரு. நான் தான் வேர்ல்டு பெஸ்ட்டு அப்படின்றத வந்து அவர் கூறிக்கிட்டு இருப்பார். இப்போ வந்தவன் தான் அந்த குண்டர், அவன்லாம் வந்து 2 டைட்டிலை வின் பண்ணிட்டான்னா அவன் வந்து பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குண்டரும் என்ட்ரி ஆகுறாரு. குண்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, டே நீ அப்போ தான் பெஸ்ட்டு, நான் இப்போ பெஸ்ட்டுடா, ஸோ நீ வந்து ஓல்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்லரை எல்லாம் தோக்கடிச்சிருக்கிறேன், ப்ராக் லெஸ்னர், அப்புறம் இப்போ ரீசெண்டாக கோல்டுபர்க் அப்படின்ற மாதிரி அவர் முடிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூசோவுக்கும் சேமஸுக்கும் ஒரு மேட்ச் இருக்கும். இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் ஒர்த்துலன்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா இது செம ஒர்த்துங்க இந்த மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா ரூசோவும் நம்ம சேமஸும் மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க. நம்ம சேமஸும் அவருடைய பாணியில் பல ஷாட்டுகள்லாம் போடுவார், ரூசோவும் கிக்கை போடுவார். பட் சேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிக்கில் இருந்து அவர் வெளியில் வந்துடுவார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாக் கூட போட்டிருப்பார் ரூசோ வந்து சேமஸுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் வந்துட்டு சேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுருப்பார். நான் கூட ரூசோ தான் வின் பண்ணுவார் பார்த்தேன், பட் சேமஸ் வந்து வின் பண்ணி நான் தான் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேக் டீம் சாம்பியன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நியூ டே, எல்டபிள்யூஓ, அப்புறம் வந்து அமெரிக்கானா பிரதர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த மேட்ச்சில் வின் பண்ணி நம்ம வந்து டைட்டிலை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமெரிக்கானா இடையில வந்து பூந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்டபிள்யூ வந்து வின் பண்ண வச்சுருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இயோஸ்கைக்கும் நம்ம நியூ ஸ்டெபினி வான்கியூர் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்கும். அது பற்றியான சின்ன ப்ரோமோ தான். அங்கே பார்த்தீங்கன்னா நியூ டே வந்து புலம்பிகிட்டு இருப்பானுங்க, என்னடா நம்ம மேட்ச்சை விட்டுட்டோமே அப்படின்ட்டு. அடுத்ததாக நம்ம மண்டே நைட் ராவில் லயரா, பெக்கி லிஞ்ச் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கோம். அதாவது லயரா, இனிமேல் பார்த்தீங்கன்னா நீ இந்த சம்மர் ஸ்லாமில் என்கிட்ட டைட்டிலை லாஸ் பண்ணிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் திருப்பி நீ என்கிட்ட மோதவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பெக்கி வந்து லயராவுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து லயரா வந்து பார்த்தீங்கன்னா பெக்கியை வந்து தாக்கியிருப்பாங்க. தாக்கிட்டு வெளியில் ஸ்டேஜை விட்டு தள்ளிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி வந்து என்ட்ரி ஆகிறாங்க அவங்களுடைய டேக் டீம் சாம்பியனுக்காக. பார்த்தீங்கன்னா லயரா, பெய்லி அண்டு ராக்வீல், ரோக்ஷனா இவங்களுக்கு வந்து ஒரு டேக் டீம் உமன் டேக் டீம் சாம்பியன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே லயரா சொல்லுவாங்க, பெய்லி நீ தானே இந்த மேட்ச்சை அரேஞ்ச் பண்ணியிருந்தா, நீயே ஃபஸ்ட்டு போய் மோது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ராக்வீல் அண்டு ரோக்ஷனாவை 2 பேருமே மாறி அடிச்சிருப்பாங்க. ரோக்ஷனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்குக்கு சில கிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இடையில வந்து பெக்கி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. பெக்கி என்ற பேராகி லயரா வந்து அடித்து கீழே ஸ்டேஜை விட்டு வெளியில் தள்ளியிருப்பாங்க. பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இருப்பாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ராக்வில் வந்து அவங்களுடைய கிக்கை போட்டு அவங்களுடைய டேக் டீம் வந்து தக்க வச்சுருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செமிசெயினுக்கும் கேரியன் கிராஸுக்கும் ஒரு மேட்ச்சு நடந்திருக்கும். செமிசைன் சொல்லுவார், நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரியன் கிராஸுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், ஏன்னா அவன் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாதையிலே வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு. கேரியன் கிராஸ் வந்து என்ட்ரி ஆகிறாரு. அவருடைய ஸ்பெஷல் ஒரு என்ட்ரன்ஸ் மியூசிக்கோட மாசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும் கேரியன் கிராஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செமிசைனுக்கும் நம்ம கேரியன் கிராஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்கும். மாறி மாறி ரொம்ப அடித்து தாக்கியிருப்பாங்க. கேரியன் கிராஸு ஃபைனலாக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்பியை வந்து வச்சுருப்பான். அதை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே தாக்கியிருப்பான். தாக்கி வந்து அவன் வந்து வின் பண்ணியிருப்பான், நானும் பெரிய ஆள் தான்டா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இயோஸ்கைக்கும் நம்ம நியூ ஸ்டெபினி வான்கியூருக்கும் மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். ஸ்டெபினி வான்கியூர் அவங்களுடைய தீம் மியூசிக்கோட உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, ஸ்பெஷல் தீம் மியூசிக்கோட. இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபினி வான்கியூரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருப்பாங்க, இஎஸ்கையும் நல்ல ஃபார்மில் இருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அவங்களுடைய ஃபைட்டை ஆரம்பித்து இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது இந்த மேட்செல்லாம் அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அவங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஸ்டெபினி வான்கியூர் பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய கிக்கு ஸ்பெஷல் கிக்கை வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இஎஸ்கையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா, இடையில ஜெல்சிகரின் வந்து இடையில புகுந்து அவங்கள மேட்சை வந்து கேன்சல் பண்ண வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள 2 பேர்த்தையும் அடிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நியோமியும் வந்திருப்பாங்க. நியோமியும் பார்த்தீங்கன்னா அவங்க இயோஸ்கையும் ஸ்டெபினி வான்கியூரையும் தாக்குவாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரியா ரிப்ளி வந்து என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகி நியோமியை தாக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஜெல்சிக்ரின் டீம் எல்லாத்தையுமே தாக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்டேஜை விட்டு துரத்திடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ரோமன் ரேஞ்சுக்கான ஒரு செக்மெண்ட் வந்து இங்கே நடந்திருக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கோட வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். இங்கே ரீடர் இருக்கிறான், ப்ரான் பிரேக்கர் இருக்கிறான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ரோமன் வந்து என்ட்ரி ஆகிறாரு அவருடைய ஸ்பெஷல் தீம் மியூசிக்கோட. ரோமனை பார்த்தாலே நம்ம பால் ஹேமனுக்கு வந்து பேதி ஆகிடுது. ரோமனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பெஷலாக உள்ள என்ட்ரி ஆகிறாரு மாசா. இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பற்றி என்னென்ன பேச நினச்சாரோ அந்த மாதிரி கேள்வியை கேட்டு பால் ஹேமனை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திடுறாரு. நீ என்னை ஏமாற்றிட்டடா பால் ஹேமனு அந்த மாதிரி. இடையில வந்து பார்த்தீங்கன்னா பான் பிரேக்கர் என்ட்ரி ஆகிறாரு. ஏய் ரோமன் நிறுத்து, நீ என்ன பெரிய ஆளா, நீ தான் பெரிய ஆள் நினப்பேன், இப்போ உன் காலம்லாம் முடிஞ்சு, இப்போ நாங்கள் தான் இங்கே பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பான் பிரேக்கர் பேசுகிறாரு. ஆனால் ரோமன் வந்து அவருடைய ஸ்பெஷல் ஃபினிஷிங்கை போட்டு வந்து இந்த ராவை முடிச்சு வச்சுருப்பார். நன்றி நண்பர்கள்.